Hey guys, welcome back to Square Cut Studio. எஸ் ரொம்ப லாங் ஆச்சு வீடியோ போட்டு. எஸ் பெருசாக நாங்கள் சேனல் ஆரம்பித்து 27 சப்ஸ்கிரைபர் போயிட்டுருக்கு. பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் சில வியூவர்ஸ் இருக்காங்க. ஸோ எஸ் சில சில ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்க ரொம்ப நாள் ஆச்சு ஏன் வீடியோ போடலன்ட்டு. யா வி ஆர் பேக். யா ரீசெண்ட் பாஸ்டில் 2 டெஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்தியா நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சும் பார்த்துட்டோம், நடந்த 3 மேட்ச்லேயும். ஐகானிக் எஸ் லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச் வர பார்த்தோம். ஐகானிக் லார்ட்ஸ் லாஸ்ட் டைம் எப்படி இந்தியா ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்டைலில் இங்கிலாந்து ஜெயிச்சாங்க. எஸ் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. நிறைய இந்த ஸ்கோர் லைன் வந்து 2-1 வந்து 3-0 இருக்கணும்னு நேற்று கூட ரவிஷேஸ் 3 சொன்னார். லக்கு நம்ம சைடில் இல்லைன்ட்டு. என்னை கேட்டால் அண்டர் ப்ரெஷர் தே ஹவ் பீன் டெஸ்டட் அண்ட் தே ஹவ் பீன் ஃபெயில் த்ரூ அவுட் த சீரீஸ். டே 5ல நிறைய மேட்ச், ஆல்மோஸ்ட் 2 மேட்சுமே டே 5ல தோத்து போயிருக்காங்க. இதை பற்றி பெருசாக பேசலாம். எஸ், இன்ட்ரோக்குள்ளே போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் எப்போனா ஒரு 9 days கேப்க்கு அப்புறம் ஓல்ட் ட்ராஃபோர்டில் நடக்குது. இட்ஸ் கோயிங் டு பி எ வெரி வெரி டஃப் மேட்ச். அந்த மேட்ச் தோத்தாங்கன்னா இந்தியா சீரிஸ் தோத்துருவாங்க. அண்ட் WTC பாயிண்ட்ஸ்லையுமே அவங்களுக்கு பெரிய அடி விழுந்துடும். நிறைய பாயிண்ட்ஸ் டாக். அண்ட் கௌதம் கம்பீரா அவரோட டீம் செலெக்ஷன் நிறைய இப்போ கேள்வி போயிட்டு இருக்கு. ஏன்னா இஃப் யூ லூஸ் கொஷின்ஸ் வில் பி ஆஸ்க்டு. அண்ட் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில்லோட கேப்டன்சி சோஃபார் நல்லா தான் இருந்திருக்கு. பெருசாக கொஷின் பண்ண மாட்டேன், பட் பண்ற மாதிரி இல்லை. கொஷின் பண்ற மாதிரி இல்லை. பட் அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல அவரோட நாக் மேபி அவர் அடிச்சிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். த்ரூ அவுட் தி சீரிஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக பேட் பண்ணியிருக்காரு. நிறைய கொஷின்ஸ் வருது. கருண் நாயர் அவரை பற்றிலாம் பேசுவோம். எஸ், வி கேன் கெட் இன் டு த வீடியோ. யா, நெக்ஸ்ட் மேட்ச் ஓல்ட் ட்ராஃபோர்ட் அந்த வென்யூ பற்றி பேசலாம். சிமிலர் டு திஸ், இந்த வென்யூலுமே சேசிங் லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சஸாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் தென் இந்தியாவுக்கு இந்த வென்யூவில் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9 லாசஸ்ன்னு நினைக்கிறேன். இங்கே பெருசாக ஜெயிச்சதே கிடையாது. ட்ரா மட்டும் பண்ணியிருக்காங்க. பெர்மிங்hamல சொன்ன மாதிரி தான், இங்கேயும் பெருசாக இந்தியாவுக்கு ரெக்கார்ட் நல்லா இல்லை. நம்ம இங்கேயும் வின் பண்ணோம்னா ரொம்ப நல்லாவே ஆடி ஆகணும். பும்ராவும் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு டாபிக் பற்றி பேசணும். அண்ட் தென் ஓல்ட் ட்ராஃபோர்ட் இங்கேயுமே அந்த பேஸ்பால் சேசிங் தான் ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். யா, லாஸ்ட் 3 மேட்சஸாக தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. நெவர்தலெஸ் பென் ஸ்டோக்ஸ் என்ன பண்ணுவார்னு தெரியல. அவங்க ஒரு அன்சேஞ்சு சைடாக தான் வருவாங்க. ஏன்னா அங்கே கீழே ஜேமி ஸ்மித் வரைக்கும் டீப்பாக ஆடுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம பேசி நம்ம ஸ்டார்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் செக்மெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமார் ரெட்டி எனக்கு தெரிஞ்சு பெருசாக பிளேயிங் 11 நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். பட் கருண் நாயரோட 11 அவர் மட்டும் அந்த 11ல் இடம் பெறுவாரான்னு தெரியல. யா, ஷினி டேக் ஓவர். ஸோ ஆமாம், பிளேயிங் 11ல் இந்தியா சைடில் பிகாஸ் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. அண்ட் நம்ம லாஸ்ட் மேட்ச்சே ஹர்ஷதீப் சிங் வரணும்னு நினச்சோம். பட் அவர் வர்றதுக்கான நீடும் இல்லை. பிகாஸ் வந்து நமக்கு அந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வந்து ப்ராப்பராகவே கிளிக் ஆகிருக்கு. ஆகாஷ் தீப் ஒரு நல்ல ரிதமில் இருக்கார், சிராஜ் நல்ல ரிதமில் இருக்கார், பும்ரா சொல்லவே தேவையில்லை. ஸோ பவுலிங் யூனிட்டுன்றப்ப நம்ம அங்கே பெருசாக சேஞ்சஸ் மேக் பண்ண தேவையில்லை. பட் பேட்டிங்குன்னு வர்றப்ப எனி ஃபார்மட் ஆஃப் த கேம் இருக்கட்டும், அந்த டாப் 3ல அந்த நம்பர் 3 ஸ்லாட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி ஒரு ஸ்லாட்டை வந்து ஓடிஸ் அண்ட் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் ஒரு விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயரு, டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து ஒரு புஜாரா மாதிரி பிளேயர் வந்து இந்தியன் டீமில் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஓவர் தி இயர்ஸ் இருந்ததுனால தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியா வந்து செம்ம சக்ஸஸ் பார்த்தாங்க. ஸோ நாட் பிளேமிங் கருண் நாயர், பட் ஆனால் அவர் வந்து அவர் ஆடுற ஷாட்ஸ் எல்லாமே கூட ஃபைனாக தான் இருக்குது. பட் ஆனால் டிஸ்மிசல்ஸ் தான் வந்து ஒரு கொஷின் மார்க்கு. லைக் வந்து ரொம்ப சீப் டிஸ்மிசல்ஸாக இருக்குது. அண்ட் வந்து அவர் எந்த தாட் ப்ராசஸில் ஆடுறாருன்னு எனக்கு சத்தியமாக தெரில. பிகாஸ் அவர் இருக்கிற இடத்துல வந்து வெரி வெல் டிசர்வ்ட் பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் பெஞ்சில் இருக்காங்க. ஒரு சர்ஃப்ராஸ் கானாக இருக்கட்டும், ஒரு சாய் சுதர்ஷனாக இருக்கட்டும். மேபி சாய் சுதர்ஷன் கூட நீங்கள் அவ்வளோ டிசர்வ்டு இல்லைன்னு நிறைய பேர் சொன்னாலும் அவர் அந்த ஸ்பாட்டுக்காக தான் வந்து அந்த ஓவரால் ஸ்குவாடுக்கே வந்தார். ஸோ சாய் சுதர்ஷன் மாதிரி பிளேயர், ஈஸ்வரன் மாதிரி பிளேயரு, ஜுரேல் மாதிரி பிளேயர். ஜுரேல்லாம் சூப்பராக கீப்பிங் பண்ணார். அண்ட் ஆகாஷ் தீப்புக்கெல்லாம் வந்து க்ளோஸ் டு தி ஸ்டம்ப்ஸ் வந்துட்டு செம்மையாக கீப்பிங் பண்ணார். ரிஷப் பண்ட் இப்போ கீப்பிங் பண்ண முடியாட்டி கூட ஜுரேலால் கீப் பண்ண முடியும். அண்ட் ஹீ இஸ் அ வெரி குட் பொட்டன்ஷியல் பேட்டர். அவர் நம்பர் 3ல ட்ரை பண்ணுவாங்கன்னு தெரியல. பட்
அவரும் ஒரு ஆப்ஷன் தான். அந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயர் வச்சிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு சான்ஸ் கருண் நாயருக்கு கொடுப்பாங்களா அப்படின்றது டவுட். பிகாஸ் இந்த மேட்ச் தோத்துட்டோம்னா அடுத்து இந்த சீரீஸ் ஆடுறதுல பிரயோஜனமே கிடையாது. ஸோ கருண் நாயரோட கொஸ்டின் எக்ஸாக்ட்லி. மட்டும்தான் ஆன் ஸ்பாட் இருக்கு. மற்றபடி ஐ டோன்ட் ஹாவ் எனி கொஷின்ஸ். ஜடேஜாவை இன்னும் ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓவர்ஸ் ஜடேஜாக்கு கொடுத்தா ஜடேஜாவோட அந்த பேட்டிங் ரெக்கார்டு எவ்வளோ சூப்பராக இந்த சீரீஸ் இருக்கோ பவுலிங் ரெக்கார்டும் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் கில்லோட கேப்டன்சில நான் இன்னும் ஒரே ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஜடேஜாக்கு இன்னும் ட்ரஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஓவர்ஸ் தரலாம். எக்ஸாக்ட்லி. நானும் இல்லை, எல்லாருமே எதிர்பார்க்கறது தான். நம்பர் 3 பொசிஷன் ரொம்ப குரூஷியல். நீங்க ஒரு 34, ஆல்மோஸ்ட் 34 ஆயிடுச்சு. எவ்வளோ சான்சஸ் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. 3 மேட்சஸ் 6 இன்னிங்ஸ் பெருசா எதுவுமே பண்ணல, சொல்லியே ஆகணும். சாய் சுதர்ஷன் நீ சொன்ன மாதிரி அபிமன்யு ஈஸ்வரன்லாம் காலகாலமா ஒரு டூர்ல போயிட்டு இருக்காரு, இன்னும் டெபியூ பண்ணல. நெவர்தலெஸ் கம்பீர் மேபி ஒரு லாங் ரோப் இந்த சீரிஸ் ஃபுல்லா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆகாஷ்தீப் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவரோட பிளேஸ் எல்லாம், எனக்கு தெரிஞ்சு மற்ற எல்லா பிளேஸுமே சீல்டு. மேபி மேபி ஒரு ஹைண்ட் என்னன்னா ரவீந்திர ஜடேஜா டெயில் கூட பேட் பண்ணும்போது அந்த ஹார்டா போகாம இருக்கிறதுக்கு ரீசன் மேபி அவர் கொஞ்சம் மேல அனுப்பலாமான்னு தெரியல. அது ஒரு ஹைண்ட் நான் யோசிச்சது. பட் அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் அபவுட் த இந்தியன் 11. நான் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணுவேன். கருண் நாயர் கோஸ் அவுட் அண்ட் சாய் சுதர்ஷன் கம்ஸ் இன். இந்த ஒரு சேஞ்ச் தான். நாங்கள் நெக்ஸ்ட் நம்ம இங்கிலாந்து 11 பத்தி பார்க்கும்போது அதே சேம் செட் ஆஃப் பவுலிங் லைனப் தான். பிரைடன் கார்ஸ், பென் ஸ்டோக்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், அண்ட் தென் எனக்கு தெரிஞ்ச பஷீருக்கு பதிலாக டாசன் சொல்லிட்டு லியாம் டாசன். அவர் ஒரு சீரீஸ்ல இந்தியன் பிச்சர்ஸ்ல வந்து ரொம்பவே நல்லா போட்டுப்பார் 2016 டைம்ஸ்லாம். அவருக்கு இப்போ 34 சம்திங் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் தட் நான் இப்போ கூட ஒரு ட்வீட்ல பார்த்து நல்லாவே போட்டுட்டு இருந்தாரு. ஒயிட் பால்லையும் சரி ரெட் பால்லையும் சரி இப்போதான் 100லாம் ஆடிட்டு வராரு. இஸ் வெரி குட் பவுலர். பட் என்னதான் இருந்தாலும் பஷீரோட அளவுக்கு அந்த டேர்ன் வந்து இவர்கிட்ட கிடைக்குமான்னு கேட்டா தெரியாது. பஷீர் ஒரு நல்ல டேலண்ட், ஏன்னா அவருக்கு அந்த ஓவர் ஸ்பின் போட தெரியும். இந்தியன் கண்டிஷன்ஸ் நல்லா போட்டாரு. அதே சமயம் அவரோட அந்த பவுன்ஸ் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாரு. அதை நம்ம லியாம் டாசன்ட்ட எவ்வளோ தெரியல. பெருசா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க கைஸ். பஷீர் அந்த ஒரே ஒரு சேஞ்ச் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டு போன மேட்ச் ஆர்ச்சர் அவைலபிளா இருந்துமே ஆர்ச்சரை கொண்டு வரல அவங்க. ஸோ இந்த லைனப் மோஸ்ட்டாக சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அண்ட் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதும் ஃபைன் தான். பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் ஷோயப் பஷீர் நல்லா தான் போட்டார் அவரோட ஓவர்ஸ் எல்லாமே. எக்ஸாக்ட்லி. இப்போ பஷீர் ரூல்ட் அவுட். ஸோ கண்டிப்பா அவருக்கு பதிலாக டாசன் தான் ஆட போறாரு. And then yes, this is the 11 about both the team guys. Next segment போயிடலாம். Which part that separates the both team அப்படின்ற இந்த செக்மெண்ட் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன கேட்டிங்கன்னா ஷியர்லி நான் பேட்டிங் தான் சொல்லுவேன். நான் இதை வந்து ஒரு 2 years இந்தியன் டீம்ல பார்த்துட்டு இருக்கேன். வென் எவர் ப்ரெஷர் கம்ஸ் அவங்க அப்படியே சக்கம் ஆயிடுறாங்க. இதை நான் ரொம்ப வருஷமாவே பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஈஸி வின்ஸ் எல்லாம் பாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து யாரும் ஸ்டாண்ட் பண்ணி நிக்க மாட்டாங்க. ஜடேஜா ஒரு கிரேட்டஸ்ட் நாக் ஆடுறாரு, ஓகே. பட் இருந்தாலும் மத்தவங்க சைட்ல இருந்து சப்போர்ட் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி டைம்ல தான் நான் யோசிச்சேன், ஒரு கருண் நாயர் மாதிரி ஒரு பிளேயர் அடிச்சு ப்ரூவ் பண்ணிருக்கலாம். அந்த நல்ல நல்ல சான்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு கேஎல் ராகுலா இருக்கட்டும், நிறைய பிளேயர்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க அந்த சான்ஸ். 193 ஈஸியா சேஸ் பண்ணிருக்கலாமே. இந்த மேட்ச் நான் சொல்ல பேட்டிங் அடி இருந்தா கூட அடிச்சிருக்கலாம். இந்த மேட்ச் மட்டும் நான் சொல்லல, லாஸ்ட் இயர் வாங்கடே எடுத்து பாருங்க. வாங்கடே நியூசிலாந்து கூட 25 ரன்ஸ்ல தோப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா டூர்ல அது பல வருஷம் முன்னாடி நேத்தன் லியான்ட்ட எல்லாரும் அவுட் ஆவாங்க லாஸ்ட் டேல. சோ மெனி திங்ஸ். இது நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். ஏன் இந்தியா வந்து வின் பண்ண வேண்டிய மேட்சஸ் தோக்குறாங்க. தட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சேனா கண்ட்ரிஸ் அண்ட் இந்தியன் டீம். இந்தியா வந்து ஐசிசி டிராபிஸ்ல நிறைய மேட்ச் இந்த மாதிரி தோக்கிறதுனாலதான் நிறைய குரூஷியல் மொமெண்ட்ஸ் அந்த ப்ரெஷர்ல செகண்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி டைம்ல பெர்ஃபார்ம் பண்ணவங்க தான் இந்தியன் டீம் லெஜெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த யங் டீம் இந்த மாதிரி டைம்ல பெர்ஃபார்ம் பண்ணாதான் தே கேன் பி த லெஜெண்ட்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூச்சர். அந்த இன்ஸ்பயர் பண்ண முடியும். நீங்க ப்ரெஷர் டைம்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தீங்கன்னா எப்படி, ஹவு கேன் யூ இன்ஸ்பயர் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்? எம்எஸ் தோனி எப்படி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இன்ஸ்பயர் பண்ணாருன்னா திஸ் இஸ் த ரீசன். மோர் தென் இன்ஸ்பிரேஷன் வந்து இப்போ ஒவ்வொரு பிளேயருக்குமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ்க்கு வந்து லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு.
ஸோ இப்போ அவங்க ஸ்பாட் அவங்க சீல் பண்ணுனா அந்த மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல அவங்க ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். வேற ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு. எக்ஸாக்டா எந்த ஒரு லெஜெண்டா எடுத்து பாருங்க இந்தியன் கிரிக்கெட்ல, நீங்க யாரா விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஈவன் ஒரு ரவீந்திர ஜடேஜா, கங்குலி, அவங்க வந்து அந்த நாக் அவுட்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நான் ஃபார்மேட்ஸ் மிக்ஸ் பண்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்கணும். பட் அந்த ரெட் பால் கிரிக்கெட்னு வரும்போது கண்டிப்பா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு டே 5ல இதுக்கப்புறம் இந்த மாதிரி சான்சஸ்லாம் கிடைச்சதுன்னா இந்தியா ஹேவ் டு சீல் இட். அதே மாதிரி கேட்சஸ் விடக்கூடாது, நோ பால்ஸ் போடக்கூடாது, அப்புறம் ஒழுங்கா பேட்டிங் ஆடணும். இந்த மாதிரி டைம்ல எனக்கு புரியுது இந்தியன் டீம் இப்ப செம்ம வெக்ஸ்ல இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டிஃபீட்ல இருந்து வந்து சீரீஸ் ஜெயிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். பட் இட் தே ஹேவ் டன் இட், சூப்பரா இருக்கும், ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலா ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல மூவ்மெண்ட்டும் நிறைய இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க எல்லாரும். பட் வில் சி. ஆனா வெரி வெரி டஃப் ஃப்ரம் ஹியர். ஏன்னா லோ ஆன் கான்ஃபிடன்ஸ், இந்த மாதிரி ஒரு டிஃபீட் பார்ப்போம். லெட்ஸ் சி. ஸோ கொஞ்சம் டஃப் தான். பட் ஆனால் அந்த டாப் ஆர்டரில் மேபி யாராவது செகண்ட் டெஸ்ட் மேட்ச் எஜ்பாஸ்டனில் நின்ன மாதிரி யாராவது ஒரு பெரிய நாக் ஆடணும், ஒரு 100 அடிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இங்கிலாண்டோட இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் வந்து பேஸ்பால்னு போனவங்கள லார்ட்ஸில் வந்து ஜோ ரூட் வந்து அங்கே தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சார். நான் ஏன் வந்து என்னை ஏன் சச்சின் ரெக்கார்டை பிரேக் பண்ண போகிற ஒரே பிளேயர்னு பேசுகிறாங்கன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணி காமிச்சார். நல்லா கட்டையை போட்டுட்டு சூப்பர் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடினார். ஸோ ஈவன் ஸ்டோக்ஸும் நல்ல ஒரு டெம்பரமெண்ட் காமிச்சார் அந்த பார்ட்னர்ஷிப்பில். ஸோ எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்பராக டைம் எடுத்து ஆடினாங்க. நம்ம சைடில் இந்தியன் டீம் சைடில் வந்து ஜடேஜா தான் அந்த மாதிரி நிறையா டைம் எடுத்து ஆடினார். அதனால தான் அவரால் லாஸ்ட் வரை நிற்க முடிஞ்சது. மற்றபடி ஃபியூ டிஸ்மிசல்ஸ் வந்து கொஞ்சம் அன்லக்கி தான். ஈவன் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. லக் வேணும், அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக லக் வேணும். பட் ஒரு சில மிஸ்டேக்ஸும் இருக்க தான் செஞ்சுது. 193 தான் டார்கெட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டதுக்கப்புறமும் நீங்கள் எதுக்கு பிக் ஷாட்ஸ்க்கு போகணும், எதுக்கு சுற்றணும்? நீட்டாக நீங்கள் இல்ல ஆடிட்டே போயிடலாம். நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். பட் இருந்தாலும் ஜெய்ஸ்வால் ஆடின பால் அந்த ஷார்ட் செலெக்ஷன்லாம் ரொம்ப புவர். அப்புறம் கருண் நாயரோட நீங்க ஈஸியா, அதுவும் லாஸ்ட் டே முடிய போது நீங்க அவுட் ஆகுறீங்க. அதே மாதிரி அடுத்த நாள் லஞ்சுக்கு முன்னாடி நிதிஷ் ரெட்டி அவுட் ஆகும்போது ஈஸியா வந்து எப்போ விக்கெட்ஸ் விடக்கூடாதோ அப்ப விட்டீங்க. ஸோ அப்புறம் ஈஸியா அந்த சான்ஸ் சீஸ் பண்றாங்க. அண்ட் அப்புறம் 83 for 7 வந்து ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்கறதுலாம் இட்ஸ் ஓகே. கிரிக்கெட் இஸ் ஃபன்னி கேம். பட் நீங்க ஜடேஜா, பும்ரா, சிராஜ் எல்லாம் நீங்க பிளேம் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. நிறைய பேர் பாக்குறேன் ஜடேஜா ஸ்டாக் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த டைம்ல ஸ்டாக் பண்ணியிருந்தா இட் கேன் கோ எய்தர் வே. நீங்க சான்ஸ் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்லலாம் பென் ஸ்டோக்ஸ் மாதிரி ஆடலாம், அந்த மாதிரி ஆடலான்ட்டு. சி, அவரால் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட முடியும். கட்டு சூப்பரா புல் அடிப்பாரு, ஸ்ட்ரைட்ல அடிப்பாரு. அப்புறம் அவருக்கு போட்ட பவுலர்ஸ் வேற, கிரவுண்ட் வேற, எவ்ரிதிங் இஸ் டிஃப்ரெண்ட். இங்க வந்து அவருக்கு அந்த மாதிரி ஒரு லக் வேற கிடைச்சது. இங்க நீங்க பாக்குறது ஜடேஜா வித் சம் டெய்லண்டர். அதே மாதிரி எல்லா ஃபீல்டரும் அவுட் சைட்ல இருக்காங்க. நீங்க ஜடேஜா ரிவர்ஸ் ஸ்வீப்போ இல்ல அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு கம்பேரிங் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ். அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து இந்த ஸ்வீப் ஷாட்லாம் ஆடவே மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா கிரிக்கெட் ஷாட் தான். ஒரு விஷயம் சொல்லணும்னா ஜடேஜா ஆல்சோ ஹேஸ் ஹிஸ் ஓன் லிமிடேஷன்ஸ். பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி தான் அவர் ஒரு கிரேட்டஸ்ட், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ்லாம் ஆயிருக்காரு. கம்பேரிங் தீஸ் டூ அண்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி. அண்ட் ஸ்டோக்ஸால ஜடேஜா மாதிரி ஸ்பின் போட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து அண்ட் அகைன் பேட்டிங்ல 37 ஆவரேஜ் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. எவ்ரி ஒன் ஃபண்டமெண்டலி டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ். நீங்க வந்து அதை கம்பேர்லாம் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ 11 பத்தி பேசியாச்சு. எந்த ஒரு விஷயம் ரெண்டு டீமும் பிரிக்கிறதுன்னு பேசியாச்சு. பெருசா பேசாம ஸ்ட்ரைட்டாவே ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். லாஸ்ட் டைம் நாங்க இங்கிலாந்து சொன்னோம், பட் இந்தியா ஜெயிச்சாங்க. தேர்ட் மேட்ச் நாங்க ஆக்சுவலா ப்ரெடிக்ஷன் மேட்ச் ரிவ்யூ பண்ணல. அகைன் நான் இந்த டைம் என்ன சொல்றேன்னா இந்தியா பக்கம் போறேன். நீங்க சொல்லலாம், நானும் சொல்லியிருக்கேன் ஹோப் கம்மியா இருக்கு, அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் ஒரு சேஞ்ச் மட்டும் 11ல கொண்டு வந்து ஒரு ஷார்ட் சிச்சுவேஷன் ஆட வைப்பாங்கன்னு தோணுது. அந்த நம்பர் 3 பெர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் இந்தியா ஜெயிக்காது. பட் எனக்கு என்னமோ அந்த நம்பர் 3 யார் வந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தோணுது.
ஸோ நானும் இந்தியன் டீம் தான் வின் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபார் அ சிம்பிள் ரீசன் வந்து ஆஹ், இந்த மாதிரி ஒரு லாஸ்ட்லேருந்து வராங்கன்றப்ப கேன் கோ எதிர் வேஸ் மொமெண்டம் போயிருக்கலாம். பட் ஆனால் இந்தியன் டீம் வந்து இந்த மாதிரி லூஸ்லேருந்துலாம் வராங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்க கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இந்த வாட்டி கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து டாப்லேருந்து மிடில் ஆர்டர் வர யாராவது ஒருத்தர் வந்து அந்த ஸ்லாகிங்லாம் ப்ராப்பராக ரிஷப் பண்ட் மாதிரி ஆடினா போதும், மீதி எல்லாருமே வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக டிஃபென்ஸ் ஆடணும், இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி வேணும் டுவர்ட்ஸ் த டார்கெட், அந்த மாதிரியான ஒரு ஒரு லேர்னிங்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும் இந்த மேட்ச். ஸோ எனக்கு நம்ப முடியல ஸ்டில் எப்படி 193 சேஸ் பண்ண போய் தோத்தாங்கன்னு என்னால். அண்ட் எப்படி வந்து ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லவா, இதே டார்கெட் 2021 டீம் இங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. சோன்லி பிகாஸ் ஆஃப் புஜாரா ரஹானே ஃபேக்டர். ஆமாம் யா இப்போ அவங்க சுத்தமா ஃபார்ம்ல இல்லை, அதெல்லாம் ஓகே. இப்போ டீம்ல இல்லை அவங்க, பட் இருந்தாலும் அந்த ஒரு லஞ்ச் ஃபேஸ் வந்து சூப்பரா ஆடி இருப்பாரு புஜாரா. நான் கண்டிப்பா அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஈஸியா ஒரு 30 பால், அந்த 30 பால்ஸ் இருக்குல்ல, ஈஸியா ஆடிட்டு போயிடுவார். அந்த 30 பால்ஸ் ஆடுறதுக்கு தான் இங்க ஆள் இல்லை. ஒண்ணு கத்தி அடிக்க போய் அவுட் ஆகுறாங்க, இல்லைன்னா ஸ்லிப் கேட்ச் ஆகுது. வருண் நாயர்லாம் ரொம்ப கிளாஸியா ஆடுறாரு, டிரைவ்னா சூப்பரா ஆடுறாரு. பட் இருந்தாலும் நத்திங் பால் ஏதாவது ஒன்னுக்கு அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. இவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு ஸ்கோர்ஸ் வந்து அடிக்க இங்க மாட்டாரு. ஒரு 50 கூட அடிக்கல இன்னும், அதுதான் ஷாக்கிங்கா இருக்கு. அதுதான் இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு டொமஸ்டிக்ல அடிச்சு வந்து இங்க அடிக்காத போது லாட் ஆஃப் பீப்புள் வெயிட்டிங். பார்ப்போம் இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நோ டவுட் சூப்பரா போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலாம் பவுலிங் எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப ஹார்ட் அவுட் ஆஃப் ஸ்லீவ் அந்த அளவு போட்டுட்டு இருக்காங்க ஒரு பாலும். பேட்ஸ்மேன் லாஸ்ட் 2 இயர்ஸாவே பேட்டிங் இந்தியன் டீம் கோஆபரேட்டே பண்ணல பவுலிங்க்கு. ஹோம் சீரீஸா இருக்கட்டும், ஒரு எல்லா இடத்துலயும் லோவர் ஆர்டர் காப்பாத்திட்டு இருந்தாங்க. இப்ப அதுவும் போயிருச்சு. இப்போ அஸ்வின் ஜடேஜாவும் எல்லா மேட்சும் காப்பாத்திட்டு இருந்தாங்க. இப்போ அஸ்வினும் போயாச்சு. சூப்பரா தெரியுது. ஆக்சுவலா நீங்க சொல்லலாம் சும்மன் கில் இவ்வளவு ரன்னு, கேஎல் ராகுல் இவ்வளவு ரன்னு. டே 5ல தேவைப்பட்டப்ப யாரும் அடிக்காத போது நான் ஜஸ்ட் ஐம் சேயிங் தட்ஸ் ஆல். ஏன்னா அதுதான் வின்னிங் நம்ம மொமெண்டம். ஜடேஜாவை பத்தி ஒரு செப்பரேட் வீடியோவே பண்ணலாம். பிகாஸ் வந்து எக்ஸாக்ட்லி ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடா போயிட்டாரு. ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டட். நான் அவரோட கரியரை 2013 இருந்து ரொம்ப க்ளோஸா பார்த்திருக்கேன். ஒரு சீரீஸ்லாம் இருக்கும் கைஸ், நியூசிலாந்து கூட டைம் கிடைச்சா போய் பாருங்க. நவதீப் சைனி ஆப்பனண்ட்ல வச்சு ஒரு ஓடி ஆடிட்டு இருப்பாரு. அதெல்லாம் 2020 நினைக்கிறேன். அது அந்த 2019 2020 அந்த சீரீஸ் டைம்ல நியூசிலாண்டே நடக்கும். நிறைய மேட்சஸ் இருக்கு. அந்த அதுல மாதிரி போய் நவ்தீப் பாருங்க. சைனி கூட ஒரு 50 அடிப்பாருன்னு நினைக்கிறேன். 50 அடிப்பாரு. நீங்க நியூசிலாந்து ஓடி செமிஃபைனல்லாம் எடுக்காதீங்க. நியூசிலாந்துக்கே போய் நியூசிலாந்து கூட அவரும் அஸ்வின் ஒரு மேட்ச் ஆடிருப்பாங்க. சூப்பர்வா ஆடுவாரு. 18 runs of 6 balls. 2013 அந்த நைக்கி பேட் வச்சு ஒரு டோர்னமெண்ட் சூப்பரா ஆடி கொடுப்பாரு. போய் பாருங்க. சாம்பியன் ட்ராஃபி ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லா. அவருக்கு அப்ப இருந்த ரேஞ்ச் ஹிட்டிங்லாம் இப்போ இல்ல. அந்த மாதிரி ரேஞ்ச் ஹிட்டிங்லாம் இப்ப இருந்துச்சுன்னா அவரு ஸ்டோக்ஸ் ஆகுது யாராவது. ஃபேன் பயாஸா பேசல ஆக்சுவலா. பட் இருந்தாலும் நிறைய பேர் பார்க்கும்போது அவருக்கு ஏதோ 6 அடிக்க தெரியாத மாதிரியும் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அவரோட ஸ்ட்ரைட் லாஃப்டட் ஷாட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் ஸ்டோக்ஸ். பட் ஜடேஜா அப்ப இருந்த பொட்டன்ஷியல் இப்போ ஆக்சுவலா கம்மியாயிருச்சு. மேபி ஏஜ் ஃபேக்டரா கூட இருக்கலாம். பட் அந்த லிமிடேஷன்ஸ் காரணமா இஸ் டேக்கிங் தட் சிங்கிள்ஸ். ஸ்டோக்ஸையும் ஜடேஜாவும் நம்ம ஏன் கம்பேரே பண்ணக்கூடாது? ஏன்னா ஸ்டோக்ஸுக்கு இருக்கிற ஃபிட்னஸ் நீங்க செக் பண்ணுங்க, ஜடேஜாவோட ஃபிட்னஸ் செக் பண்ணுங்க. ஃபிட்னஸ்ல ஜடேஜா எத்தனை மேட்ச் இந்தியாக்காக ஸ்கிப் பண்ணியிருக்காரு? பீட் ஐபிஎல் ஆர் பீட் இந்தியன் கிரிக்கெட் எத்தனை மேட்ச் ஸ்கிப் பண்ணியிருக்காரு? ஆக்சுவலா இங்கதான் நம்ம தப்பு பண்றோம். ஆக்சுவலா இதுவே ஒரு கம்பேரிசனே கூடாது. ஏன்னா ஜடேஜா இஸ் ஸ்பின் பவுலர். இவர் வந்து ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். அபோவ் 80 kgs அவரோட பாடி வெயிட். அதை வச்சு போடுறதே பெரிய விஷயம். அண்ட் தென் ஜடேஜா வந்து சப்கான்டினென்ட்ல போட்டுட்டே இருப்பார். ஒவ்வொரு வெயிலா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி. நீங்க வந்து டிஃப்ரெண்ட் பிளேயரை கம்பேர் பண்ணி தேவையில்லாத ஒரு டிபேட்டை கிரியேட் பண்றீங்க. இது ஒரு கம்பேரிசனே ஒரு சீஃப் ஆஃப் ஜாய் தான் என்னை கேட்டா. எஸ் சீரியஸ்ல இந்த கம்பேரிசன் வேணாம். ஸோ எஸ் கைஸ், ப்ரெடிக்ஷனும் முடிஞ்சு. திஸ் இஸ் அவர் இந்தியன் டீம் தான் சொல்லியிருக்கோம் ஃபைனல் கால். எஸ் அண்ட் nevertheless Stokes is the greatest in his own way. Jadeja is greatest in his own way. Yeah.
லெட்ஸ் end this வீடியோ. லைக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நெக்ஸ்ட் வீடியோ இந்தியா மேட்ச் ஜெயிப்பாங்க நம்ம. லெட்ஸ் see. இந்தியா வின் பண்ணா ரிவ்யூ வீடியோவில் மீட் பண்ணலாம் அடுத்து. ரிவ்யூ வீடியோ. எஸ் ஸோ guys. இந்த வீடியோவை நீங்கள் எந்த டீம் வின் பண்ணுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. எஸ், கைண்ட்லி சப்போர்ட் guys. எஸ், இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறோம். யா, signing off.